மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திக் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம், ஸ்கேரி டீச்சர் 3D பார்ட் 2. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 போட்டிருப்போம். அது ஒரு கண்டினியூஷன் தான் இது. நம்ம கடைசியாக இதில் முடிச்சோன்னா அந்த பின்னு அதில் பேக்கில் குத்துறதுலேருந்து முடித்தோம். பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு பார்ட் இருந்தது. இப்போ சாப்டர் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரீதர் கேட்டு தான் முடிக்க வேண்டியது இருக்குது. சேட்டு போடுறானுங்க. ஃப்ரீ த கேட் தான் ஆட போகிறோம். அதாவது ஏங்க ரோடில் போயிட்டுருக்க கேட்டை பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க. இது ஏன்னா கத்தினே இருக்கோம்ல கேட்டு, அதனால வெறி ஆகிட்டு இதோ பாருங்க. இப்போ கூட கத்துக்க பாருங்க, பிடிச்சி வெளியே பிடிச்சி ஏன்னா அப்படிலாம் கட்டலாங்கன்னு செய்யும். ஏன் அறியவே இல்லையா? இவ்வளோ ஈவிலெல்லாம் இருக்கிறது. இது நான் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கு. நான் பஞ்சு கிட்ட கலை இந்த பஞ்சு கிட்ட கலை சாவடியாக கொடுக்குறேன். இதுக்கு தான் இந்த பூனையை காப்பாற்றணும். காட்ட போகணும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அந்த ரூம்ல இதான் அந்த கீ பக்கத்துல வச்சிருக்கு. எடுத்து நல்லா பண்ணி கட்டுறாங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தப்பு ஓடலாம். ஐயோ எதுக்கிட்ட இந்த பூனையை காப்பாற்றுறேன். பூனை பயப்படாத, என்ன காப்பாற்றுறேன். ஆல்ரெடி டென்ஷன் ஓடுங்கிற மூச்சு வாங்குது. ஓடுறான். சரி தட்டு ஒரு பிரச்சனை தட்டு அது டென்ஷன் ஆகணும். ஒரு தட்டு பூனையை காப்பாற்றியாச்சு. உயிருக்கிட்டது பூனையை காப்பாற்றிட்டேன். ஏங்க சொல்லிட்டு பண்ணுங்க. என்ன சரிம்மா, திரும்பி இந்த பூனையை நான் பிடிச்சி போட தான் போகிறேன். ரொம்ப பிடிச்சி வச்சுக்கோங்க. போடும். பார்த்தீங்கன்னா ஒரு முடிக்கும் போது ஆடு போடுறானுங்க. என்ஜாய் இது. ஏங்க ஒரு பொண்ணு வந்து பர்த்டேக்கு வந்து கேக் எடுத்துகிட்டு வந்ததுதான். இந்த மிஸ்டேக்கும் பர்த்டே தான். ஸோ என்ன பண்ணுச்சு, அந்த பர்த்டேக்கு எதுவும் இது எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இது ரெடி எடுத்துக்காக நம்ம அந்த கேண்டில் பதிலாக பட்டாசு சொரிய வைக்க போகிறோம். நடுவிலே அடை போட்டு விற்கிறாங்க. இருங்க அடப்பாவி இதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையடா. நான் ரெடியோ வாழ்க்கையில் பார்க்கவே இல்லையே. போட்டு நம்ம இன்னைக்கு வேலையாக போயிடும். ஆண்டா எனக்கு தோட்டத்தாலே வச்சிருக்கேன் இந்த மாதிரி. ஓகே நம்ம இதில் போட்டு பேப்பர் சுற்றி போட்டுருவோம். அதாங்க நல்லா அனுப்பி போட்டாச்சு. நல்லா அனுப்பி விட்டுருவோம். இதான் நம்ம புளிப்புளி போட்டு ஒட்டி வச்சு. அதான் அந்த புளிப்புளி அடிச்சு வச்சுக்கிறேன். பலூன் தலை கொளுத்து வச்சு செதற போய் போடு. பொண்ணுகிட்ட நான் கேட்க ஆயின்னு வந்த சாமியா இருந்தது. கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க. முடிச்சுக்கும் போதே ஆடு போட்டு உசுரம் வாங்குறானுங்க. கேம் நல்லா தாங்க இருக்கேன், ஆனால் ஆடு போடுறானுங்க. தான் தெரியாது. ஸ்பைடர் ஃபேவரட். ஓகே அது மிஸ்டேக்னு ஒரு ஃபேவரட் புக் இருக்கும். அந்த புக்கில் வந்து நம்ம ஸ்பைடர் எடுத்து போட்டு வச்சு அதை கேப்சர் பண்ணணுமா. அந்த புக் எப்படி லைப்ரரியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இதே போடுறானுங்க. இதுவும் அதுவும் ஒன்று ஸ்ட்ரீமில் ஸ்டாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியேறாங்க. ஆட போட்டு நடுவில் பார்த்துக்கோங்க. ஸ்பைடு கண்டிப்பாக காற்று தான் வச்சுருக்காங்க. பஞ்சு மிட்டாய் விட்டுரு. பஞ்சு மிட்டாய் என் தலையிலேருந்து கொஞ்சம் பிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிச்சை யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் தொட்டி வாங்கினா மேலே வருங்க. இப்போ அது டிஸ்கட் ஆகி மேலே போயிடும். ஸோ நீங்கள் வந்து கீழே ஒரு எண்பது அதனால பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சைடு தான் முக்கியமான பொருள். அது மேலே இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், சீக்கிரம் ஓடுறோம். நம்ம சிட்டி ராஸ்கல்
எப்படியா போட்டு மாட்டா 12 மீட்டர் கிராஸ் பண்ணிட்டு போகுது. எல்லாமே ப்ளவுஸுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த இதான் கீழே தான் இருக்கணும். சும்மா அது பண்ணி ரக்கி வச்சுக்கணும். பார்த்துச்சு ஐயோ காப்பாற்றுங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ல தான் இருக்கும். அதெல்லாம் வாங்க முடியாது. போங்க நான் நேர்மையானவன். மூச்சு வாங்கினதுக்கு கிளவி விசிறா வாங்காத கிளவி. இப்போ முட்டையை தூக்கில அடிக்குதுங்க. ஏன் அந்த முட்டையை ஒரு ஆப்பாவது போட்டு சாப்பிட்டுப்போம். போ முட்டை வேஸ்ட் பண்ணிச்சுங்க. மூஞ்சி மொத்த முட்டை போட்டுச்சு. வாங்க மீன் வச்சு அப்பா அம்மா பேசுகிறேன். அப்படியே வாரமாக போயிடும் உங்கள் வீட்டை மாட்டாம. ஜம்புக்கு ஓகே செட்டில் போட்டு எல்லாரும் கொட்டாய் விடுது. அது ஏதோ தூங்கி முடிச்சு நடக்குது. க்ளவுஸ் இல்லையா? க்ளவுஸ் எப்படி இருக்கேன். ஆனாலும் நான் நேர்மையாக தான் இருக்கேன். க்ளவுஸ் எங்கே இருக்குன்னு நான் பேர் கண்டுபிடிக்காம நம்ம கண்டிப்பாக மேலே இங்கே தான் இருக்கேன். நம்ம பேர் வாங்க க்ளவுஸ் கண்டிப்பாக பக்கத்தில் கொடுக்க மாட்டானுங்க. சுற்றில பேஸ்மெண்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. பேஸ்மெண்ட்டில் தான் க்ளவுஸில் இருப்பாங்க. செக் பண்ணிட்டு வரலாம். பேஸ்மெண்ட்டு இல்லைன்னா வேறு எங்கேயும் போடணும். பேஸ்மெண்ட் பேசும்போது போடணும்னா கொஞ்சம் தேடி பார்ப்போம். ட்ரான்ஸ் பார்த்து பாருங்க காமெடியாக இருக்கு. பார்த்து ட்ரான்ஸ் பார்த்துக்குது. அது வெளியே வந்துச்சு. இன்னும் பாட்டு வரலைங்க. நான் கிச்சன் மாட்டேன்னு சொன்னேன். என்ன இதுல தெரியும் மட்டும் யூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா எங்க இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு. ஒரே ஒரு யூஸ் பண்ணிட்டேன். சாரி. ஃபைண்ட் த க்ளவுஸ் டு பிக்கப். டேய் இது எனக்கு பச்சை தெரியுமேடா. ஏங்க க்ளவுஸ் எங்க நீங்க கட்டினா அது இது வேஸ்ட்டாக போச்சுங்க வேலை. மூணு ஒரே அது கேட்குறோம். இங்கெல்லாம் இங்கே எது இருக்கும். தெரியலையே. நான் போய் கேள்வி கண்டுபிடிக்கிறேன். I just can't wait to see how that novel ends. இந்த நாள் தான் சூப்பர். எப்படியே கண்டுபிடிச்சு நம்ம வந்தாச்சு. சூப்பருங்க. ஓகே அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறேங்க. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வீடியோ குட்டியே என்ன பண்ணுறது. லேப்டாப் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் வந்து உதவும். ஓகே
ப்ளே எங்க விளையாட ஊட்டி காத்து புரிஞ்சு தர மூஞ்சு மேலேயே உள்ள போதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஃபெயிலா எப்படி ஃபெயில் ஆச்சு ஏங்க? அது வேற நாவலுங்க. லைப்ரரியில இருக்கிற நாவலுங்க அது. ஐயோ லைப்ரரியில இருக்க நாவல் அது. நம்ம ஃபெயில் ஆயிட்டோங்க. ஓகே நம்ம ரீப்ளே கொடுத்துருவோம் வேற வழியில். ஓகேங்க நம்ம திரும்ப பொருள் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம எல்லாத்திட்ட பேர் லைப்ரரியில் தான் இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு தெரியாது அந்த டிவி ரூமில் இருந்ததுனால தான் நான் டிவியில் இருக்கோன்னு பார்த்தேங்க. பார்த்தீங்களா எப்போனே இந்த மாதிரி கட்டினா தெரியும். லைப்ரரிக்குள்ளே போனால் அது ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். டிவி வச்சது பார்க்குது புளி மாதிரி பெரிய துடி இது வேறு ரொம்ப எரியத்துறாங்க. கீழே தான் இருக்கு புளி கட்டுறது. இந்த நாவல் தான் அது நீங்கள் பார்க்கறதுல இந்த நாவல் தான் இந்த நாவல் தான் நம்ம வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா மாற்றி நம்ம அந்த நாவலில் வச்சு அந்த நாவலில் வேறு புக்கில் மாற்றி வைப்போம். மியூசிக் ரூமு ஒர்க் பொறுத்து சார் போர்டு கூட கரெக்டாக வச்சுக்கணும். அவங்க புக்கில் வச்சுக்கணும். போய் பார்த்து மட்டும் வச்சுக்கணும். லைப்ரரியில் தான் இருக்கு அந்த புக்கு. நல்லா வேறு வச்சுருவாங்க. பொறுமையாக ரோடு லைப்ரரி பார்த்துச்சு I will punish you. கொடும்பத்துதான் இங்கேருந்து கலக்கு கடிப்பானுங்க தான் உள்ளே இருக்குது. எல்லாம் வெளியே வந்தால் முட்டையை தூக்கி எடுத்து தக்காளியில் தூக்கி அடிக்க மாட்டாங்க. இது கொடுமை பண்ணுறதுக்கு நான் அப்படி பண்ணால் அவங்களுக்கு தான் கெடுது. ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் வச்சு செய்யும். காசு இருக்குங்க இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடம் தாங்க இந்த இடம் தாங்க. இந்த இடம் தான் இந்த நாள் இதுக்கு நம்ம ஓடுவோம். அதாங்க நம்மளை மூடி விட்டு போயிடுவோம். இல்லை இதெல்லாம் மீன் நான் கரெக்டாக அவ்வளோங்க இப்போ கரெக்டாக நாவல் வச்சுப்போம். அவ்வளோதான் வாங்க நாங்கள் நின்று ஃபுல் ஸ்க்ரீனில் பார்ப்போம். எப்படா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கிடையாதா? இருக்கும்போது நல்லா இருக்குங்க. செக்கப் பண்ணுற மாதிரி அந்த மால்ரா இருந்துச்சு செக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்தது. ஒன்றும் தெரில எடுத்துட்டு படிக்க போது போன வாட்டி அந்த மூஞ்சியில் அடிச்சு ஃபெயில் பண்ணி எஸ் இப்போ அது நாங்களாம் எப்படி டான்ஸ் போடுவோம் பார்க்கல பார்க்க முடியும். டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடு போகிறானுங்க. நெக்ஸ்ட் ஒரு லெவலை முடிச்சுட்டு இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே பாத்ரூமில் குளிக்க போது என்ன பண்ணோம் புரியலையே. அது பார்த்தீங்கன்னா குளிக்க போனோம். நம்ம வந்து ஸ்டாப்லேருந்து வேறு கேட்டு கண்டிப்பாக அந்த முடிய அந்த ஸ்கிரீன் பக்கத்தில் அந்த கொஞ்சம் கலர் இருக்குல்ல அதை நம்ம ஃபுல்லாக மொட்டை அடிக்க போகிறோம். அப்படியே
நான் மொட்டை வச்சு பார்க்க போகிறேன். எனக்கு இப்போ தான் ஆனந்தமாக இருக்கு. ஏன்னா முடி நம்ம எடுக்க போகிறோம். இந்த ரூமில் இந்த ரூமில் அது பாத்ரூம் ரூமு. அந்த கெமிக்கல் கரெக்டாக கண்டு விடணும். மாற்றி வீட்டு கண்டு விட்டோன்னா சாரி பண்ணி இந்த ரூம் தான். இது கலர் இது ஊற்றக்கூடாது. இதை ஊற்றிட்டு இல்லை கரெக்டாகவே போட்டாச்சு. என்ன பண்ணோம் இது சேர்க்க முடியும். ஓகே அதுதாங்க அதுதான் மிச்சாச்சு. சோழி ஸ்டாம்ப் வச்சுக்கோ. ஸ்டாம்ப் வச்சு புளி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஷாம்பு வச்சு குளிச்சோடனே மொட்டை முடியெல்லாம் போகுது. நம்ம எம்படியே பார்க்கலாம். இப்போ முடி போகுது. சும்மா குச்சி போக முடியல. குழந்தை போச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன கடுப்பாயிடுங்க எனக்கு. நம்ம பேபி அது கேக்கு அப்படியா? வாங்க நல்லா கழுங்க. ஐயா சரி இந்த கிழவிக்கு இதுதான் தேவை. குடிமா அதை பற்றி குடி முடியெல்லாம் போகுதுன்னா கொலி பபிள் சட்டா இப்போ முடியெல்லாம் போயிடும். நாங்கள் கலர் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ஃபஸ்ட் ஐயோ போச்சுங்க ஃபெயில் ஆகிட்டேங்க. இப்போ அழகாயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் அந்த இதுக்கு பஞ்சு கூட்டாய் ஆயிடுச்சுங்க. இப்போ அது ரியலாக இப்போ நம்ம அந்த இது பார்த்து கடைசி எடுத்தோம்லாம் அதாங்க கரெக்டு. இது கலருங்க. ரீப்ளே பண்ணுவேன். அதை ஊற்றிட்டு நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ஊற்ற முடியாமல் பார்த்துருந்தாலும் அதாங்க கரெக்டு. நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ அது ரியல் பஞ்சு மிட்டாய் மாதிரியே ஓடிச்சுங்க. அது இல்லாட்டி உள்ள கண்டிப்பாக அது மொட்டையை பார்க்க வைக்கணும். மொட்டை பார்க்க பார்த்தா அழகாயிடுச்சு. பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு நாங்கள் ஜாலி பண்ண மாட்டோம். பீஸா வாங்கி வந்துருக்கோம். கீழே போய்டும். நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஓடிடலாம். அப்படி போட்டு அதை கொள்ளையிடாது. நல்லா ஓடுவோம். பாருங்க அடைச்சி வச்சுருக்குது. ரோபா வச்சு தான் போட முடியும். கீழே போட்டோம் பொறுமையாக போட்டோம். அவசரப்பட்டு வெளியே போய்ட்டா அதான் நம்ம தொட்டின்னு இருக்கோம். இது போதும். போயிடும் ரிசர்ச் ரூம்னு ஒன்று தாண்டி தான் போகணும். இது கிடையாது. அதுதான் போகணும். இப்படிதான் போகணும். இதெல்லாம் நிறைய டைம் இருக்குது. வெறுத்துடும். யாராட்டா இப்போ குறையும். இதாங்க 6 நிமிஷம். இதாங்க 6 நிமிஷம். இதாங்க நாங்கள் செம்மையாக இருக்கல. பேச பார்த்தீங்களா நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு கேரக்டர் இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிஎஸ்ல போக மாட்டீங்க. அரங்கம் மதுரை பறக்கவே டோர் சாட்சி இருக்கோம். அது டோர் சாட்சி அது ஆனால் வெளியே வர முடியாது. போட்டோமா ஸ்கூலில் தூக்கி வேற எங்கேயாவது போட முடியுமா? செடியில போய் கரெக்டாக போய் இந்த செடி இருக்கு. குழியை நீங்கள் ஒட்டாத பார்த்து வச்சுருவேன். மொட்டடிக்க பார்த்து வச்சுருவேன். வச்சு உடைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு அது போயிடக்கூடாது. நம்ம இருக்கோம் இல்லை குளிக்கிறது மொட்டையாக தெரிய போகுது. போன வாட்டி தான் மிஸ் ஆயிடுச்சு. பஞ்சு மிட்டாய் இன்னைக்கு நான் காலி பண்ண முடிய மாட்டேன்.
இதெல்லாம் கரும்பு குச்செல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. கோழி இறக்க பற்றி கோழி மொட்டை தலையாக மொட்டை தலையாக போய் திருப்பூர்ல போய் மொட்டைக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சிக்கோ போ. போய் பார்த்து அலற போதுங்க. Where did all of my hair go? காமெடியா இருக்குங்க. ஓகே மூஞ்சி பாருங்களேன். முடியெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்குங்க. அது சேடு போட்டு வெறி ஏத்துறானுங்க. அதான் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சீக்கிரம்டா. சன்பாத் எடுக்க போதா ஏங்க? இது சன்பாத் எடுக்க போதா? அந்த சேனல் ரொம்ப கட் பண்ணி விடணும். கரெக்டாக வரும்போது உடஞ்சி ஊந்துடணும். எந்த சேனல் போய் பார்த்து எடுத்துப்போம். எந்த சேரில் உட்காருது? சேரில் உட்காரு. எக்ஸசைஸ் தான் கேடு. எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டேன்னா இந்த மாதிரி தான் குண்டா இருப்பேன். நல்லா உட்காரு ஏஞ்சி. அதுக்கப்புறம் முட்டி விளையாந்துடும். நடுவில் ஆட போடுறாங்க. இப்போ நம்ம வந்து 2 லெஃப்டில் தான் இருக்கும். சீக்கிரம் போய் அந்த ஷெட்டில் போய் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஷெட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வந்துட்டு உடச்சி கத்தினே இருக்காங்க. வெட்டி விட்டு வந்துடுவோம். கிச்சனுக்கு தான் போகுது. போட்டோம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஏன் கேட்டா இல்லை போய் ஸ்டீம் மாதிரி பண்ணாங்க. இல்லைப்பா அது நல்லா சூடாகுமா? அது இதுவா வெட்டி விடு. சரி இந்த சேர் தாங்க கட் பண்ணி விட்டாச்சுங்க. நம்ம டோர் கட்டிங்கன்னா இதை வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை நம்ம இதுக்கு வந்து நம்ம அப்படியே ஓட்டுருவோம். பின்னாடி பேக் வார்ட்லேயே ஓடுவோம். தடுக்கு அதான் பேக் வார்ட்லேயே ஓடிச்சு. இது வேறு ஓடு இப்பதாங்க பார்த்தேன். ஐயோ ப்ளூ சாருங்க. அப்போ எனக்கு கீழே பார்த்துருக்கணும். தப்பாக போச்சு. ரொம்ப ஆர்டர் போடுறானுங்க. இதாங்க போயிட்டு நம்ம இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுறோம். பர்ஃபெக்டாக பண்ணுறோம். இந்த வாட்டி நீ சன்பாத்தே இருக்கிற முதுகு வந்து எங்கள் ஆசிட்டுலாம் கிடக்கணும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உட்கார முடியாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணு. இப்போதைக்கு எக்ஸசைஸ் பண்ணுமா? அதுக்கப்புறம்லாம் இருக்கவே முடியாது. நான் நல்லா உட்காந்து சக்தி போக மாட்டேன். போன வாட்டி என்னன்னு தெரியல. இந்த வாட்டி எனக்கு காலி பண்ணுறேன். ஓகே ஓடுறோம். செட்டுக்கு என்ன செட்டியா எடுத்து அது கிச்சன் போட்டாரு. கேமிங் ரூம் தனியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா இது என்ன போயிட்டீங்க? அதை வச்சு அடிப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த ப்ளூ சார் மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோதாங்க. இது வெட்டி விட்டாச்சு. ஓடிக்குவோம் ஒரு வருஷத்துல. இங்கே ஒழிஞ்சுக்கும் கரெக்டாக இருக்கும். அதான் போயிட்டு தகிட உடச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.